அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலம். அப்போது இந்த காலகட்டத்தில் இருந்து துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான சில வாய்ப்புகள் எந்த மாதிரி அமையும், நம்ம எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம், குடும்பம், தொழில், சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன, நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக முடியுமா அப்படிங்கிற நிலைப்பாடு, இந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுங்க, சரிங்களா? இப்போது துலாம் ராசி காலபுருஷன் தத்துவனுக்கு, அதாவது உங்களுடைய ராசி 7ஆவதாக வரக்கூடிய ராசி. இந்த துலா ராசிக்காரர் பார்த்தோம்னா ரொம்ப புத்திசாலித்தனம், ரொம்ப உழைப்பாளிங்க. ஆமாங்க, நீங்களும் ஒன்று விஷயத்தை நினச்சிட்டா அதில் தூங்கவே மாட்டீங்க, அப்படியே அதையே நினச்சிட்ருப்பீங்க. பாசம் வச்சுட்டிங்க அவ்வளோ பொம்மை மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொம்மை இந்த குழந்தைங்க வச்சு எப்படி விளையாடுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் இன்னொருத்தருக்கு மேலே பாசம் வச்சுட்டா அவங்க உங்களை அருமையாக விளையாடிடுவாங்க. புரியுதுங்களா? இதனால தான் நீங்கள் ஏமாறுறது. உங்களுடைய உழைப்பு சில நேரத்தில் அதனாலேயே நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. இப்படி அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, தப்பு கிடையாது. அன்பு இருந்தால் தானே உலகம் அன்பால் தானே இயங்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த அன்பு வைக்கிற தப்பு இல்லை, அந்த அன்பாய் வச்சு அவங்க சாதகமாக பயன்படுத்தி நம்மளை ஏமாத்துறாங்க பாரு, அதுதான் தப்பு. அப்போ நீங்கள் தவறு கிடையாது, சரிங்களா? இந்த துலாம் ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைஞ்சிருப்பார். காரணம், சனி அதாவது ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி தான். அது மட்டும் கிடையாது, அதாவது இந்த பிறவியோடைய தன்மையை, நம்ம எதுக்காக இந்த பிறவி எடுத்துருக்குறோம், என்ன அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுத்துருக்குறோம், சந்தோஷமா இல்லை வேதனையா இல்லை கஷ்டமா இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்காகவா நம்ம எல்லாமே செய்கிறதுக்காக இந்த பிறவி எடுத்துருக்குறோமா இல்லையா, கட்டி கணவனுக்கா இல்லை மனைவிக்கா இல்லை குழந்தைங்களுக்கா நம்மளும் ஒரு மேலே பாசம் வச்சுருவோம் இல்லையா, அந்த பாசம் வச்சுட்டு அப்படி அவங்களுக்காக வாழ்ந்துருவோம் இல்லையா. அப்படி எதை சார்ந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்கிறது இந்த சனி பகவான் தாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, சரியா? அப்போது அந்த சனி உங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர். ஆனால் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் அதாவது 3ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய, அதாவது 4ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் இருக்கிறார் இல்லையா. அப்போது இந்த சமயத்தில் கடந்த இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்துங்க, அதாவது வக்ரமடைஞ்சிட்டார். இந்த 138 நாளைக்கு வக்ரத்தில் இருந்துட்டார். இந்த காலம் உங்களுக்கு அவ்வளோ சரியில்லாமல் தான் இருந்திருக்கும். நல்லா கணக்கு போட்டு பாருங்கள். இந்த ஒரு 3-4 மாத காலமாக எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எல்லாமே எனக்கு இறுக்கி வச்ச மாதிரி இருக்குது, கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமாங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா 6ல் சனி இருந்துட்டாங்கன்னு வச்சுக்குவே, அவங்க ஒரு எதிரியாக இருந்தால் கூட ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு பலம் உருவாக்கும். அது பலம்ங்கிறது நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறது கிடையாது, நமக்கு அந்த இடத்துல சாதகமாக முடியும். நம்ம புத்திசாலித்தனத்தில் நம்ம காரியங்களை ஜெயிச்சுப்போம். நம்ம சாதாரணமாக நின்றுட்டு இருந்தாலும் அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிரும். இதுதான் அது அந்த 6ஆம் இடத்து. இது அந்த இடங்கிறது நோய் நொடி, வம்பு வழக்கு, கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, அடுத்து எதிரியோட தொல்லை, கடன் பிரச்சனை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அந்த இடத்துல போய் சனி உட்காந்துட்டு சுத்தம் பண்ணிடுவார். புரியுங்களா? எல்லாமே சுத்தம் பண்ணி பிரச்சனை தீர்த்துருவார். அது நல்லது தான், அவ்வளோ மோசம் கிடையாது. ஆனால் உழைப்பால் சாதிக்கக்கூடிய அமைப்பும் அந்த 6ஆம் இடத்துல. ஆனால் அந்த இடத்துல போய் வக்ரமாயிட்டார். என்ன எல்லாம் ஆப்போசிட் ஆகிப்போச்சு. ஆப்போசிட்னா நம்ம உழைக்கிறதுக்கு ரெடி, ஆனால் வேலை தயார் இல்லை. அதே மாதிரி நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா சிக்கலாகி போச்சு. நல்லா ஓடிட்டு இருந்த குடும்பம் பிரச்சனையாகி போச்சு. திருமணம் ஆகலைன்னு வச்சுங்களேன், பொண்ணு பார்த்து வெறுத்து போச்சு. கல்யாணம் ஆகுமா ஆகாதாங்கிற சந்தேகம் ஆகி போச்சு. இப்படிலாம் நடக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் ஆகி எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது தான் நான் நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன், ஆனால் இது ஆனதும் ஆச்சு, ஆனால் அதிலிருந்து நம்மளால் மீண்டு வரவே முடியல சாமி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வருத்தப்படுறதுக்கு சின்ன விஷயமா, பெரிய விஷயம் இல்லைங்களா? அதனால் பார்த்தோம்னா அந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கே உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும்
செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. பணத்தை செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லையே, வேலை முடியலையே அப்படின்னு. ஆனால் இப்போ தான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, நிவர்த்தி ஆகுது சனி. அப்போது பிரச்சனைகள் தீர்ந்தது. எப்போ இருந்து? நவம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து. அப்போது இதுக்கு முன்னாலெல்லாம் நான் முயற்சி எடுத்த முடியல, இப்போ மட்டும் முடிஞ்சிருமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் நேரமும் காலமும் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிடலாம். ஆனால் அது மட்டும் பாதகமாக இருந்ததுன்னா நாம் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோதான் நேர்மையாக இருந்தாலும், அப்படியே தூங்காமல் உழைச்சாலும் ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியறதில்ல. இது உண்மைங்க. சரிங்களா? இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தில் பார்த்தோம்னா எல்லாமே இருக்குது. என்ன இல்லை? நம்ம அதாவது சந்தோஷம், நகை நட்டு, வீடு, காரு, எல்லாமே பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கு எல்லாம் வாங்கிறது நம்மக்கிட்ட தேவையானது இருக்கணும் இல்லையா? ஆனால் அப்போது எல்லாமே இருக்கணுமுன்னா இந்த சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருந்தால், அதாவது நல்ல யோகத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த கர்ம பலனோட நம்ம இது பிறவியில் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது சனி இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து. அப்போ சனி நல்ல இடத்துல இருக்குது, அது கொஞ்சம் பலவீனமாக இருந்தது, வக்கரத்தில் இருந்தது, அது இப்போ ஓகே ஆகிப்போச்சு. அப்போது நமக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்துடும், பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறத முழுசாக முதல்ல நம்புங்க. சொல்ல வார்த்தையை கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் பெரிய பெரிய அளவில் கோடிக்கணக்கான பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருப்பீங்க இல்லையா? பெரிய ஒரு திட்டங்களை போட்டு அதையே அந்த வேலையை முடித்து இவ்வளோ எனக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலே இருந்திருப்பீங்க. ஆனால் இது வரைக்குமே எதிர்பார்த்தது மட்டும்தான் மிச்சம், உழைச்சது தான் மிச்சம், முதலீடு போட்டதான் மிச்சம், கஷ்டப்பட்டதான் மிச்சம். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல. வர மாதிரியே வருது. கடைசி வீட்டில் பார்த்தா 99% ஓகே சக்ஸஸ்ங்கிற போது பார்த்தா போயிடுச்சு. சிலர்லாம் அரசாங்க வேலையே அப்படியே தான் எல்லாமே ஒரு என்ட்ரி எழுதுவீங்க, என்ன பண்ணுவீங்க, ஒரே மார்க் பார்த்தா ஃபஸ்ட் ரவுண்ட் ஓகே, செகண்ட் ரவுண்ட் ஓகே, கடைசி போச்சு. ஒரு மார்க்கில் போயிடுச்சு, பாயிண்டில் போயிடுச்சுன்னா ரொம்ப பேர் மிஸ்டேக் ஆகிருக்கும். மாணவர்களுக்கு பார்த்தோம்னா நல்லா படிக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பீங்க. ஆனால் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, எதிர்பார்த்த ஒரு படிப்பில் படித்த மறதி ஏற்படுது, மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். சரிங்களா? அதெல்லாம் ஓகே ஆகிடும். சரிங்களா? படிப்புக்கு தகுந்த வேலை படிப்பு முடித்தவங்களுக்கு அற்புதமான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சிலர்லாம் பார்த்தோம்னா எனக்கு எல்லாம் இருந்தும் ஊரில் ஒரு பெரிய மனிதனாக ஆரம்ப காலத்திலேருந்து கோயில் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, பெரிய பொறுப்பாளராக தன் குடும்பம் வாழ்ந்தவங்க, ஊருக்காக உபதேசம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்து நாங்கள் சம்மந்தமில்லாத இடத்துல நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். எப்படிங்க? சம்மந்தமில்லாத இடத்துல இருக்கிறோம். இப்போவும் நாங்கள் எதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் போய் பண்ண முடியல. நாங்கள் இருக்க வேண்டிய இடத்துல அவங்க உட்காந்துட்டாங்க, அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை கெட்ட பேர் உருவாக்குறாங்க. வர வேண்டிய புகழ், மதிப்பு, மரியாதை தனக்கு, ஆனால் இன்றைக்கி அனுபவிக்கிறது இன்னொருத்தர். உழைக்கிறவங்க தானே சம்பளம் வாங்கணும். அது எப்படி நம்ம கஷ்டப்படுறது ஒருத்தர், பலன்கள் அனுபவிக்கிறது இன்னொருத்தருங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் ஒரு நல்லதே செய்தாலும் ஆனால் அதில் கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நஷ்டங்களை தான் நீங்கள் அனுபவிச்சிங்களே தவிர அந்த சுகத்தையும் சந்தோஷத்தையும் மற்றவங்களுக்கு தான் போய் சேர்ந்துருக்குதுங்கிற ஒரு தன்மையில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஆனால் அந்த தன்மையை மாறக்கூடிய மாற்றங்களை தான் இந்த வக்ர நிவர்த்தி. கண்டிப்பாக வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, சுப விஷயங்கள், வீட்டில் திருமண விஷயங்கள் நடக்கிறது, அடுத்தது பார்த்தோம்னா வராத பண சிக்கல்கள், நம்ம கொடுத்த பணத்தை ஏமாந்து உட்காந்துருக்கோம்னா அந்த பணம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்க, வக்ர நிவர்த்தி உங்களுக்கு சாதகமான காலமாக தான் இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பலமும் அந்த 6ஆம் இடத்தை பார்க்குது. சில கடன் பிரச்சனை இருந்தால் கூட கண்டிப்பாக தீர்த்துருவீங்க. திடீர் அதிர்ஷ்டம், யோகங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். வாரிசுகளால் மன உளைச்சல் அடைஞ்சிட்ருக்குறோம். குழந்தைகளால் அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ண முடியல. ஆனால் நான் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இப்படிலாம் போயிட்டுருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வாரிசுகள்னால. சரிங்களா? அதெல்லாம் சரியாகும். சிலருக்கு பார்த்தா வாரிசு இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக வாரிசு பலம் கிடைக்கும், கொடுக்கும். இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார பலம். கோச்சாரங்கிறது நம்ம ராசி சந்திரனை வச்சு மதியை வச்சு சொல்கிறோம். மதிங்கிறது நம்ம சிந்தனை. ஆனால் விதிங்கிறது லக்னம் தான் நம்மளுடைய முழுமையான பலன்களை நிர்ணயிக்க முடியும். அப்படின்றதுனால உங்களுடைய பிறப்பு ஜனஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்கிறதுங்கிறது ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா
கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்கள், ஜாதகத்தில் யோகங்கள் என்ன, அதே மாதிரி இந்த நேரத்தில் எதை செய்யலாம்ங்கிறத கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் தான் அதை முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் சொல்லி உங்களுடைய ஜாதக பலன்கள் பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி மீண்டும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த பயிற்சியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்கிற ஒரு சந்தோஷத்தோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.